அடுத்த போரா ஸ்கெட்ச் ரெடி. மிரட்டல் விடுத்தால் கதையை முடிக்கும் இந்தியா. இனி பேச்சில்லை, வீச்சுதான். பயத்தில் பாகிஸ்தான். இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக எதிரி நாடுகளின் தூக்கத்தை தொலைக்கச் செய்யும் வகையில் உருவெடுத்துள்ளது புதிய தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணை. இந்தியாவிடம் மிரட்டல் உருட்டல் எல்லாம் இனி செல்லுபடியாகாது என்பதை நிரூபிக்கும் வகையில் சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதுவரை 450 முதல் 600 கிலோமீட்டர் வரை மட்டுமே பாய்ந்து வந்த பிரம்மோஸ் இப்போது அதன் எல்லையை 800 கிலோமீட்டருக்கு மேல் விரிவுபடுத்தியுள்ளதன் மூலம் இந்திய எல்லைக்குள் இருந்து கொண்டே பாகிஸ்தானின் எந்தவொரு மூலையையும், குறிப்பாக அதன் அதிகார மையமான இஸ்லாமாபாத்தை ஒரு சில நிமிடங்களில் தரைமட்டமாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. அமெரிக்காவுடன் மோதல் ஏற்பட்டால் பழிவாங்க மும்பையையும் டெல்லியையும் தாக்குவோம் என்று பாகிஸ்தான் தூதர்கள் மேடைக்கு மேடை கொக்கரித்து வந்த நிலையில், நீ மிரட்டல் விடுத்து முடிப்பதற்குள் உன் கதையை முடிக்க எங்களிடம் ஆயுதம் தயார் என இந்தியா மௌனமாகவே தன் செயலில் காட்டியுள்ளது. DRDO மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாகும் இந்த 800 கிலோமீட்டர் ரக ஏவுகணை ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் பாய்ந்து செல்லும் என்பதால் எந்தவொரு நவீன ரேடார் அமைப்பாலும் இதை கண்டறிவது சாத்தியமற்ற ஒன்று. எதிரியின் வான் எல்லைக்குள் நுழையாமலேயே பாதுகாப்பான தூரத்தில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாணியிலான தாக்குதல்களை புதிய பரிமாணத்தை வழங்குகின்றன. 2027 ஆண்டுக்குள் இந்த ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் முழுமையாக இணைக்கப்பட உள்ளன. இது பழைய மன்மோகன் சிங் காலத்து இந்தியா அல்ல, எதற்கும் அஞ்சாமல் பதிலடி கொடுக்கும் மோடியின் புதிய இந்தியா என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தனது வான் பாதுகாப்பு எல்லையை எவ்வளவு பலப்படுத்தினாலும் பிரம்மோஸின் இந்த அசுர வேகத்தையும் மறைந்து தாக்கும் நுட்பத்தையும் எதிர்கொள்வது என்பது அவர்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்கும். இந்திய பாதுகாப்பு துறையின் இந்த அதிரடி ஸ்கெட்ச் ஆசிய கண்டத்தின் ராணுவ சமநிலையை ஒட்டுமொத்தமாக இந்தியா பக்கம் சாய்த்துள்ளது. இனி அச்சுறுத்தல்கள் வந்தால் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து அல்ல, ஏவுதளத்தில் இருந்துதான் பதில் வரும் என்பதை இந்த 800 கிலோமீட்டர் பிரம்மோஸ் உறுதி செய்திருக்கிறது.